ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் இப்போ மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதங்கிறது 5வது மாதம். ஒரு முக்கியமான மாதம்னா அந்த மே மாதத்தை சொல்லலாம். மே மாதம் ஏன் முக்கியமான மாதம்னு சொல்கிறேன்னா, நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. அதில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி தற்போது நடக்க இருக்குது. இந்த கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும், எப்படி தலையெழுத்து மாறும், அந்த தலையெழுத்து என்ன மாதிரிக்கு நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாறப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிரக மாற்றம் நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன கிரக மாற்றம் நடக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது சிம்ம ராசியில் பிறந்த நேர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சி தாங்க நடக்க போகுது. குரு பயிற்சிங்கிறது கிரக பயிற்சியில் மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ குரு பகவானுடைய பயிற்சி தான் தற்போது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி காரணமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போது, உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த குரு பயிற்சியில் பரிகாரங்கள் சிலது செய்யணும். அந்த பரிகாரம் என்ன செய்யணும், அதை செய்கிறதுனால தலையெழுத்து மாறுமா அப்படிங்கிறதையும் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கும்போது வலுவாக இருக்குது என்பது தெரிய வருது. என்ன மாதிரி வலுவாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 அன்னைக்கு நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்குது. இந்த குரு பயிற்சி டைமில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா, ரிஷப ராசியிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்கிறாரு. மிதுனத்தில் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீட்டில் இருக்க போகிறாரு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் குரு பகவான் கொடுப்பாரு. அந்த வகையில் 5ஆம் பார்வை துலா ராசிலையும், 7ஆம் பார்வை தனுசு ராசிலையும், 9ஆம் பார்வை கும்ப ராசிலையும் பதிய இருக்கு. இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுது. இதனால் கிரகச்சார மாற்றங்களுடைய அடிப்படையில் 12 ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் ஏற்படும். இந்த நிலையில தான் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருந்தார். அவர் இப்போதைய இந்த பயிற்சியில் 11வது இடத்துக்கு வர இருக்கிறாரு. அதோடு அவருடைய சிறப்பு பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 3, 5, 7ஆம் இடங்களில் பதிகிறது. இது சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம். இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது. அதாவது அல்லவை குறைந்து நல்லவை அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அதே சமயம் எந்த சமயத்திலும் விட்டு கொடுத்தலும் நிதானமும் முக்கியமாக இருக்கணும். எதுலேயுமே நிதானமும் விட்டு கொடுத்தும் இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால் விட்டு கொடுத்தும் நிதானமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அலுவலகத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் உணரப்படும். அதே சமயம் பதவி, இடமாற்ற உயர்வு இதெல்லாம் பெற காத்திருப்பவங்களுக்கு திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்திங்கன்னா அந்த உயர்வுகளை சீக்கிரமே உங்களால் பெற முடியும்.
மேல் அதிகாரிகளுடன் வீண் தார்க்கம் தவிருங்க. அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் கூட வசந்த காலம் இந்த குரு பயிற்சியில் வர தொடங்கும். அதை உங்கள் வீண் வாதத்தால் விரட்டி விட வேண்டாம். வாழ்க்கை துணையோடு ஒற்றுமை உறவுகள் உருவாகும். அதை தக்க வைக்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். குடும்பத்தில் கூட அந்நியர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம். அது அனுமதிக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம். கொடுக்கல் வாங்கலெல்லாம் உடனுக்குடனே குறித்து வைங்க, இல்லைனா உங்களுக்கு நஷ்டம். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். அப்புறம் ஏற்றுமதி வர்த்தகத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசு பணி செய்பவர்களுக்கு துணிவை விட பணிவே நல்லது. அரசியல் துறையில் முகஸ்துதி நபர்களை உடனே உதறுவது உத்தமம். பொது இடங்களில் கூட வாக்குறுதி எதுவும் தரத்துக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. கலை படைப்பு துறையில் கூட கணிசமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். எதிர்ப்பாளருடன் எல்லை வாக்குவாதத்தில் பழகுங்க. மாணவர்களுக்கு மதிப்பெண்கள்லாம் உயரும். மெயினாக உங்களுடைய உடல் நலத்தில் அடிவயிறு, மூட்டுகள், தலைவலி, இரத்த அழுத்தம், மற்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்புறம் வாகனத்தில் செல்லும்போது கவன சிதறல் கூடாது. எப்போதும் நீங்கள் இந்த டைம் அனுமனை கும்பிடுங்க. நவக்கிரகங்களில் சனி பகவானை ஆராதிங்க. கோளாறு பதிகம் சொல்லுங்க, கேளுங்க. இதெல்லாம் செய்திங்கன்னா சிறப்பான பலன் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் பண்ண பாருங்கள். ஸோ இதுதாங்க உங்களுக்கான குரு பயிற்சி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது. வியாழனன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை 108 முறை மன உரிமையோடு கூறணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். இது ஒரு பரிகாரம். அப்புறம் இன்னொன்று வியாழக்கிழமன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும். வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலை பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகள் பாடி வணங்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா குரு கிரக தோஷமானது உங்களுக்கு நீங்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மஞ்சள் நிற ஆடை உடுத்துவது, புஷ்பராமணி அணிவது, மஞ்சள் நிற ஆடை, கடலையை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது, இதெல்லாம் வியாழக்கிழமை விரதம் இருந்து மேற்கொண்டிங்கன்னா நல்லது. அப்புறம் 8 திசைகளுக்கு வடகிழக்கு எனப்படக்கூடிய ஈசானிய திசையே வியாழனுக்குரிய திசையாக கருதப்படுது. அதனால் இந்த டைம் உங்களுக்கு ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்குரிய தலங்களாக சொல்லப்படுது. எங்கே ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா குருவால் நன்மை ஏற்படும். அதனால் குருவால் நன்மை ஏற்பட இங்கே ஒரு முறை செல்ல முயற்சி பண்ணுங்க. ஸோ இதுதாங்க குரு பயிற்சி பலன்களாக உங்களுக்கு பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.